ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தீபா கார்த்திக்ல செம்மையா போச்சுங்க. சந்தேகப்பட ஆரம்பிச்சாரு கார்த்திக் ரம்யாவை. தீபாவும் பாத்தீங்கன்னா ஒண்ணு விடா விஷயத்த சொல்லிடுறாங்க. கார்த்திக் ரம்யா பத்தி என்ன முடிவெடுக்கிறாரு, என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் ஹிட் பண்ணிக்கங்க, மறக்காம லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். தீபா கிட்ட கார்த்திக் கேக்குறாரு, நீங்க எப்படி இந்த ஆடியோவை எனக்கு அனுப்பிச்சிங்க, எதனால அப்படின்னு கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்ல சார், ரம்யா ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தா, யாருக்காச்சும் தெரிஞ்சா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதனாலதான் அவளோட மன திருப்திக்காக தான் இந்த ஆடியோவை எல்லாத்துக்கும் அனுப்புனேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்பதான் சந்தேகம் வருது கார்த்திக், ஏன்னா இந்த விஷயமே எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரம்யா அப்புறம் எப்படிடா அப்படின்னு யோசனை பண்றாங்க. அப்பயே தீபாவும் சொல்லிடுறாங்க, சார் ஆக்சுவலா இந்த பூஜை பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதே ரம்யா தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. சாமியார் கிட்ட கூட்டிட்டு போனது ரம்யா தான். அந்த பூஜை பண்ண வேண்டாம்னு அவ சொன்னா, ஆனா நான் தான் கேட்க மாட்டேன்னு பண்ணேன், அதனாலதான் ரம்யா என்னை கூட்டிட்டு போனா அப்படிங்கிற விஷயத்த ஒண்ணு விடாம பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. தீபா ரம்யா அங்க கூட்டிட்டு போனது, தங்க எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்போ கார்த்திக் கேக்குறாரு, ஆமா தீபா, இந்த பரிகார பூஜை பண்றேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு வார்த்தை நீங்க சொல்லியிருந்தாங்க கூட போதுமே தீபா, நாங்க ஏதாச்சும் பார்த்திருப்போம்ல அப்படின்னு சொல்றாங்க. சார் நானும் சொல்லலாம் தான் சொன்னேன், ஆனா சாமியார் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, சொன்னா பரிகாரம் பழிக்காது அப்படின்னு சொன்னாங்களாமா அப்படின்னு ரம்யா சொன்னா, அதனாலதான் சார் நான் எதுவுமே சொல்லலை யாருக்கிட்டையும் அப்படின்னு விஷயத்தையும் சொல்றாங்க. எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம நம்ம கார்த்திக் கிட்ட சொல்றாங்க. சரி தீபா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம், நான் இங்க அம்மா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அங்க இருந்து போறாங்க. அப்பவே டவுட் வந்துருது கார்த்திக். தீபா ஒரு மாதிரி சொல்றாங்க, என்னடா இது ரம்யா ஒரு மாதிரி சொல்றாங்களே, ரம்யாவை கேட்டா எதுவுமே எனக்கு தெரியாது, தீபாவே எங்க இருக்கானே தெரியாதுன்னு சொன்ன ரம்யா, ஆனா தீபா என்ன சொல்றாங்க, ரம்யாக்கு எல்லா விஷயமும் சொல்றாங்க. இதுல ஏதோ ஒரு குளறுபடி இருக்கு அப்படின்னு முடிவு செஞ்சிடறாரு கார்த்திக். கார்த்திக் வீட்டை காமிக்கிறாங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே இருக்காங்க, மைத்திலி முதல் கொண்டு எல்லாம் இருக்காங்க, தீபா மட்டும் இல்லைங்க. தீபா இங்க வந்துட்டு இருக்காங்க. அப்போ எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீ பூஜை பண்ணனாலதாமா எல்லாமே சரியாச்சு, ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சாமியாரை பத்தி கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு அருணாச்சலம் கேக்குறாரு. ஏன் கேக்குறீங்க அங்கிள்? இல்ல அந்த சாமியார் எங்க இருக்காருமா, உனக்கு இடம் எங்க இருக்குன்னு தெரியும்ல? தெரியும் அங்கிள். என்னடா இது, இவரு சாமியாரை பத்தி கேக்குறாரே அப்படின்னு மனசுக்குள்ள ரம்யா நினைச்சிட்டு இருக்காங்க. நீ செஞ்ச பரிகாரத்தினாலதான் அபிராமி முடிச்சுக்கிட்டா, அந்த சாமியார் மட்டும் இதை சொல்லேன்னா ஒன்னும் பண்ணிருக்க முடியாது, அதனாலதான் அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு மரியாதை செலுத்தணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆகா, சுத்தி சுத்தி அந்த சாமியார்கிட்டயே வர்றாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரம்யா. அப்போ மீனாட்சி சொல்றாங்க, ஆமா அந்த சாமியார் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் அத்தையோட கதி என்ன ஆயிருக்கும், அந்த சாமியாரை கூட்டிட்டு வரணுமாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆமா ஆமா, நான் பூஜை பண்ணி அந்த சாமியாரை கூட்டிட்டு வந்தனாலதான் அபிராமி ஆண்டிக்கு நல்லாச்சு அப்படின்னு சொன்னோடனே மைத்திலி கேக்குறாங்க, ஏன்னா நீ சாமியாரை கூட்டு வந்தேன், நான் தீபா கிட்ட சொன்னேன், நீ சாமியாரை கூட்டு வந்தேன்னு சொல்றியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல தீபா தான் சொன்னா, ஆனா அவர் யாரு என்ன ஏதுன்னு தெரியாதுன்னு சொன்னா, நான் தான் தேடி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ சரி சரி, ஆமா ஆமா ரம்யா, அந்த சாமியாரோட பேர் என்ன? ஆஹா, பேர வேற இவ கேக்குறாளே, இந்த போலி சாமியாருக்கு என்ன பேரு வைக்கிறது? ஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொல்லி விடுறாங்க. ஒரு ரேண்டமா ஒரு பேரை சொல்றாங்க. ரம்யா இதை கேட்ட உடனேவே என்ன தப்பா சொல்றாளே, இது ஏதோ உள்குத்து இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க மைத்திலி. அதுக்கப்புறம் அருணாச்சலம் சொல்றாங்க, ஒரு விஷயம் தெரியுமா, ரம்யா தான் கார்த்திக்கு பார்த்தா பொண்ணாமா அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. எனக்கு அபிராமி தான் சொன்னா, அவங்க வீட்டுக்கு போனப்ப அவங்க அப்பா சொன்னாராமா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அங்கிள் அப்படிங்கிற மாதிரி ரம்யாவும் சொல்றாங்க. இத கேக்குறப்பயே மீனாட்சிக்கும் மைத்திலிக்கும் தூக்கி வாரி போடுது. அப்போ அருணாச்சலம் சொல்றாங்க, இந்நேரம் அந்த ரம்யாக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் மட்டும் நடத்திருந்தா இந்நேரம் இந்த வீட்டு மருமகளா வந்திருப்பா ரம்யா அப்படின்னு அருணாச்சலம் சொல்லும்போது, ஒரு காலமும் அது நடக்காது மாமா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. பார்த்தா அங்க தீபா இருக்காங்க. வாமா தீபா அப்படின்னு அருணாச்சலம் சொல்றாரு. மாமா இது ஒரு காலமும் நடக்காது, ஏன்னா நான் தான் கார்த்திக் சாருக்கு ஒய்ஃபா வரணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கடவுள் நிர்ணயிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தான் தீபா நீ சொல்றது, நீ தான் கார்த்திக்கு ஒய்ஃபா வரணும்னு சொல்லி கடவுள் ஏற்கனவே நிர்ணயிச்சுட்டாரு, அதை ஒண்ணும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கூடிய சீக்கிரமே அபிராமி எழுந்திருச்சு வரப்போறா, உனக்கு அந்த தாலி செயினை போட்டு உன்னையும் கார்த்திகையும் ஆசீர்வாதம் பண்ண போறாங்க, அதே மாதிரி ஒரு தங்க செயினை வாங்கி ஓ ஃப்ரெண்டுக்கு கொடுக்க போறோம், அதுவும் அபிராமி கையாலே போட்டு விட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு அருணாச்சலம். இதெல்லாம் கேட்ட ரம்யா, நடக்கும் இது பாரு, அந்த தாலி செயினை எனக்கு போட்டுக்கிட்டு அந்த தங்க செயினை தீபாக்கு போட்டு விட போறேன், நான் இந்த வீட்டு மருமகளாக போறேன், அவ என்னோட ஃப்ரெண்டா இருக்க போறா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. இதைத்தான்
தான் நான் செயல்படுத்த போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா கார்த்திக் கால் பண்றாரு. என்னடா இது கார்த்திக் கால் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஹலோ அப்படின்னு கேக்குறாங்க ரம்யா. கார்த்திக் சொல்றாரு, நான் ஒரு லொகேஷன் அனுப்பிச்சு விடுறேன், அங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க. ஆனா கார்த்திக் தான் பேசுறாங்கன்னு சொல்லி யாருக்கிட்டயுமே சொல்லல. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அங்க இருந்து போயிடுறாங்க. அந்த லொகேஷன் இருக்கிற இடத்துக்கு ரம்யாவும் போறாங்க. கார்த்திக் நின்றுட்டு இருக்காங்க. கார்த்திக் கேக்குறாரு, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க கார்த்திக். அது ஒண்ணு இல்லைங்க, நீங்க சொன்னீங்கல்ல தீபா எங்க இருக்கான்னு தெரியாது, என்ன பூஜை பரிகாரம் பண்ண போறான்னு தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, உங்களை தான் கூட்டிட்டு போனேன்னு தீபா சொன்னாங்க. தீபா எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. போச்சு போ, எல்லாத்தையும் உளறிட்டாளா, எப்படியாச்சும் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல கார்த்திக் அந்த விஷயம் தெரியும், நானும் இந்த பரிகார பூஜை வேண்டான்னு தான் சொன்னேன், ஆனா தீபா கேட்க மாட்டேன்ட்டா, பிடிவாதமா இருந்தா, அதுக்கப்புறம் தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். ஏற்கனவே தீபா கிட்ட சாமியார் எப்படி இருக்கான்னு கேட்பாங்க. தீபா சொல்லியிருப்பாங்க, சாமியார் மாதிரி இருக்க மாட்டாரு, வெள்ளை பேண்ட் ஷர்ட் தாடிலாம் வளர்த்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதை வச்சு சந்தேகப்படத்தான் கார்த்திக் கேட்கிறாரு, அவர் உண்மையான சாமியாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் கேட்குறீங்க அப்படின்னு ரம்யா சொல்றாங்க. இல்ல தீபா சொன்னா அவர் பாக்குறதுக்கு இந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் இது மாதிரி தான் போட்டிருப்பாரு, சாமியார் மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் டவுட்ல கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சுதான் போனேன், அவரு சாமியார் தான், எனக்கு நல்லா தெரியும். சரி அந்த சாமியார் இருக்கிற இடம் தெரியுமா அப்படிங்கும் போது, ஆஹா என்னடா இது கார்த்திக் எப்படி கேட்கிறானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சொல்லுங்க ரம்யா, அந்த சாமியார் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் கார்த்திக் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு மேல மறைச்சோம்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் ரம்யாவும் சொல்றாங்க. சரிங்க அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ வேற வழி இல்லை, இதுக்கு மேல நம்ம ஏதாச்சும் தடுத்தோம்னா கண்டிப்பா ஏதாச்சும் நம்ம மாட்டிக்குவோம், அதனால கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வாங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ரம்யா ரெண்டு பேரும் கார்ல போறாங்க. அடுத்ததே தீபா அந்த தாலியை வச்சுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க மைத்திலி அண்ட் மீனாட்சி ரெண்டு பேரும் வர்றாங்க. அப்போ மைத்திலி அந்த தாலியை வச்சுட்டு இருக்கிற பார்த்துட்டு, உன் ஃப்ரெண்டே உன் தாலிக்கு எதிரியா வரப்போறா, நீ என்னடானா இந்த தாலியை வச்சு பாத்துக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தீபா கிட்ட, என்ன தீபா இந்த தாலியை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்லக்கா கூடி சீக்கிரம் அத்தை எழுந்திரிச்சு வந்துருவாங்க, இந்த தாலியை என் அத்தையும் கையால எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் இருக்கு வேணையே அப்படின்னு சொல்றாங்க. மைத்திலி என்ன சொல்றீங்க? ஆமா நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்க, ஆனா அவன் உன் புருஷனை ஆட்டை போடுறதுக்காக பாத்துட்டு இருக்கா ரம்யா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அம்முவா அப்படிலாம் பண்ணவே மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு அம்மு மேல எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னு மைத்திலியும் சொல்றாங்க. இல்ல அம்மு மேல என்ன சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கு? இங்க பாரு சாமியார் பூஜைக்கு கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்றாங்க, ஆனா அவ பேசுறதெல்லாம் சரியில்லை, ஏன்னா சாமியார் பேரு என்ன அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு உங்ககிட்ட சொல்றப்போ சாமியார் பேரு தெரியாம தான் இருந்தது, ஆனா அதுக்கப்புறம் நான் அங்கே இங்கேன்னு கேட்டு அந்த பேரை தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பேரை ரம்யா கிட்ட கேட்டப்போ அவ வேற ஒரு பேரை சொன்னா, இதுல இருந்தே எனக்கு தெரியுது அவ பொய் சொல்றான்னு, எனக்கு என்னமோ உன்னோட தாலிக்கு தான் அவ அடி போடுறான்னு தெரியுது அப்படின்னு சொல்லி மைத்திலி சொல்றாங்க. ஆனா அதை நம்ப மாட்டேங்கிறாங்க தீபா. அதுக்கு மீனாட்சி சொல்றாங்க, நானும் மைத்திலி சொன்னப்ப நம்பாம தான் இருந்த தீபா, ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா, நீ யாருக்குமே கெடுதல் வரணும்னு நினைக்க மாட்டே, எல்லாருமே நல்லா இருக்கணும் தான் நினைப்ப, அதே மாதிரி எந்த ஒரு ஃபோர்ஸான விஷயத்தையுமே நீ செய்ய மாட்ட, ஒருத்தருக்கு கஷ்டம் கொடுக்குற விஷயம் எப்பயுமே செய்ய மாட்ட தீபா. ஆனா நீ அந்த ரம்யாவை அந்த பீப்பாய்க்குள்ள போட்டு ஆணி வச்சு அடிச்சு தண்ணிக்குள்ள விட்டேன்னு அவ சொல்றா, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல, எனக்கு அதுக்கப்புறம் தான் சந்தேகம் வந்தது அப்படின்னு சொல்லி மீனாட்சி ஒரு பக்கம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம தீபா என்ன சொல்றாங்க தெரியுமா, இல்ல ஏன் அம்மு எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்ன ஒரு சாமியாரம்மா கூட்டிட்டு போனாங்க, அந்த அம்மா கையில ஒரு மஞ்ச கயிறு கட்டி விட்டாங்க, அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னே எதுவுமே தெரியாது, நான் மயக்கம் போட்டு விழுந்து கார்த்திக் சார் எழுப்பினார்ல அப்பதான் எனக்கு தெரியும், நீங்க பாடல சும்மா ரம்யா பத்தி கொடையெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி கோவிச்சுட்டு போயிடுறாங்க தீபா. இதை பார்த்துட்டு இவ்வளவு எப்படிடா நம்ம மாத்துறது அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்துல இருக்காங்க மைத்திலி மீனாட்சி ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் கார்த்திக அந்த சாமியார் இருந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா போலி சாமியார அங்கதான் செட் பண்ணி வச்சிருந்தாங்க ரம்யா, இந்த இடத்துல தான் இருந்தாங்க கார்த்திக் அப்படின்னு சொல்றாங்க. ரம்யா பார்த்தா அங்க ஒருத்தருமே இல்லை.